ஒரு ஸ்கார்பியோ Z4 மாடல். ஸோ நம்ம இந்த குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹாலஜன்ல வந்து நம்ம எல்இடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் கலர் த்ரெட்ஸ் கொடுத்துருக்கோம். சைட் டைமண்ட், சென்டர் ரிப்ஸ். இதுல நம்ம 360 டிகிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்க சொல்ற வீடியோ எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது, எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க, அதனால அதை நம்பி வந்தேன் நான். ஹாய், திஸ் ஒன் ஃப்ரம் தாஜ் கார் அக்சசரிஸ். ஒரு ஸ்கார்பியோ Z4 மாடல். ஸோ இந்த காரை நம்ம கம்ப்ளீட்டா அக்சசரிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். A to Z இந்த காரில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதில் பண்ணக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஆக்சசரிஸோட ப்ரைஸிங் இன்ஃபர்மேஷன்ஸோட வரும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த Z4ஓட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிரில்லில் வந்து இந்த குரோம் வராது. ஸோ நம்ம இந்த குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் அந்த கிரில்லையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2500 இந்த டாப் பீஸும் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லேம்ப் கிடையாது. இந்த ஃபாக் லேம்ப் மஹேந்திரா OEM-ஓட ஒரிஜினல் டைப் DRL மாடல் ஃபாக் லேம்ப் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபாக் லேம்போட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா DRL வித் இன்ஸ்டலேஷனோட 15,000 rupees. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஃபாக் லேம்ப் DRL வந்து ப்ரொஜெக்டரோட நம்ம ஒரிஜினல் மஹேந்திராவோட ப்ராப்பர் அந்த ஃபாக் லேம்ப் ஸ்விட்ச்லேயே நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த ஃபாக் லேம்ப் ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் சாக்கெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3,500 வரும். அந்த மாதிரி OEM-ல பண்ணும்போது தான் இந்த காரோட ப்ராப்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த ஃபாக் லேம்பை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். அதோட ஒர்க்கிங் மாடல் பார்க்கலாம். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிற இந்த ஸ்விட்சில் தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிற இந்த ஃபாக் லேம்போட ஸ்விட்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒர்க்கிங் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இதை மூவ் பண்ணும்போது ஃபாக் லேம்போட லைட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரிஜினல் மெத்தடில் மட்டும்தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டில் டபுள் பேரல் டூம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டுமே ஹாலஜன் தான். ஸோ இந்த ஹாலஜனில் வந்து நம்ம எல்இடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா 6,500 ரேஞ்ச் ஒரு செட். ஸோ 2 பேர் சூஸ் பண்ணணும். 13,000 rupees. இது வந்து 220 watts. உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு வெதர் கண்டிஷன்ஸில், லோ வெதர் கண்டிஷன்ஸ், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல்ப்ஸ் தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பல்போட ஒர்க்கிங் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து ஹை பீம், இது லோ பீம், இது பாஸ். ஸோ ஒரு நல்ல த்ரோவோட இந்த ஹாலஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்இடி இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த காரோட சைட் மிரரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சைட் மிரர் குரோம் வந்து 900 rupees. டோர் வைசர் வித் குரோம் லைனிங்கோடு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து 1,800. நெக்ஸ்ட் இந்த விண்டோ கார்னிஷ் குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த விண்டோ கார்னிஷ் குரோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்படி வரும். இந்த C பில்லர் வரைக்கும் கவர் ஆகிடும். ஸோ இந்த விண்டோ கார்னிஷ் குரோம் வந்து 1,800. நெக்ஸ்ட் டோர் ஹேண்டில் குரோம் கொடுத்துருக்கோம் 1,200. 4 சைடுமே ஒரு நெயில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க ஃபிங்கர் கார்டும் குரோம் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 900 rupees. இந்த ஃபிங்கர் கார்டு குரோம் எப்பயுமே நம்ம PU டைப்பில் இருக்கிற ஃபிங்கர் கார்டு போட்டோம் அப்படின்னா 400 வரும். ஸோ இது வந்து குரோம் டைப். நெக்ஸ்ட் இதில் சைட் டோர் பீடிங் இந்த ஸ்கார்பியோ Nல வர ஒரிஜினல் பேட்டர்ன் மாடலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2,800. நெக்ஸ்ட்டு சைடு ஃபுட் ரெஸ்ட். இந்த சைடு ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா C-Track-ஓட பிராண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்கார்பியோ N-ஓட ப்ராப்பர் ஃப்ரண்ட் டு எட்ஜ் ஸ்லிம் மாடல். கொஞ்சம் வயசானவங்க ஏறுறதுக்கு, எல்டர்லி பீப்புள்ஸ் இறங்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த C-Track-ஓட சைட் ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதில் உள்ள எல்லா ஃபிட்மெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்டர்டியான சைட் ஃபுட் ரெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து வெயிட்டு தாங்கிறதுக்கு நல்ல ஹெவி பர்சன்ஸே இருந்தால் கூட இந்த சைட் ஃபுட் ரெஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணோம். 12,500க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த காரோட டெயில் லேம்போட குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டெயில் லேம்போட குரோம் பார்த்தீங்க அப்படின்னா 1,800 rupeesக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 சைடுமே சேர்த்து. நெக்ஸ்ட் இதில் ஒரு லோகோ குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 1,500.
ஒரு யூ குரோம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 1300. இந்த ரியர் பம்பர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கார்பியோ என் நேம் பேஜிங்கோட இருக்கிற மாதிரியான பம்பர், ப்ராப்பர் கிளாம்ப்பு, நல்ல ஹெவி கிராஷ் கார்ட். ஸோ இந்த ரியர் பம்பர் வந்து 2500க்கு வித் இன்ஸ்டலேஷனோட பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது, சைட் மிரரில் இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன கேமரா, நம்ம என்ன பர்பஸ்க்கு போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். பிகாஸ் எதுக்காக இந்த கேமராஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இது என்ன சிஸ்டம்ன்றத ஸ்டே டியூன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த காரோட சன் ஃபிலிம்ஸ் வந்து சைட்ஸ் அண்ட் ரியர் நம்ம எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற மாடல் தான் இதுலேயும் செலக்ட் பண்ணியிருக்கோம். சைட்ஸ் அண்ட் ரியர் 2000க்கும், ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் ஆன்டிகிளாஸ் ஃபிலிம் 2500க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இந்த காரோட இன்டீரியரில் நம்ம பார்க்கலாம். சீட் கவர்ஸ் வந்து ஃபுல்லி கஸ்டம் மேடு. அவங்க ஒரு 3 days பேக்கே எங்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட கலர் பேட்டர்ன் டேன் வித் பிளாக். இந்த டேன் பிளாக்ல லேமினேட்டட் நாப்பா லெதரில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சீட்டை ரிமூவ் பண்ணி OEM மெத்தட்லேயே கஸ்டம் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் கலர் த்ரெட்ஸ் கொடுத்துருக்கோம். சைட் டைமண்ட், சென்டர் ரிப்ஸ், லெதர் ஸ்டிச்சிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல் OEM ஃபிட்மெண்ட்டில் இந்த போஸ்டர் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டில் உள்ள அந்த கன்சோல் பீஸ்க்குமே சேம் டேன் பிளாக் காம்பினேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரியர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் கான்செப்ட்லேயே கொண்டு போயிருக்கோம். சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டும் OE மெத்தடில் தான் இதையும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரிஜினல் பேட்டர்ன் எப்படி வருமோ அதில் வந்து நம்ம ஜிப்பு வைக்கிறது அந்த மாதிரியான டைப்பில் பண்ணாமல் ஒரிஜினல் பேட்டர்ன்லேயே 3 ரோஸையுமே கஸ்டம் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் grip ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேரிங் grip வந்து ஹேண்ட் ஸ்டிச்டு, அதுவுமே டேன் பிளாக் காம்பினேஷன் தான். 1000 rupeesக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீட் கவர் லேமினேட்டட் நாப்பா லெதரில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறது 15,000 rupeesக்கு வித் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷனோட. நெக்ஸ்ட் இப்போ இந்த காரோட ஃப்ளோர் மேட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபர்ஸ்ட் லேயர் டஸ்ட் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம PVC வினைல் மேட் கொடுத்துருக்கோம். இந்த சைடில் பார்க்கலாம். ஸோ இந்த வினைல் மேட் 2000 rupeesக்கு ப்ரீமியம் வினைல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது போக ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம இந்த 5D மேட் வந்து இந்த ஸ்கார்பியோ என்னோட மாடலே Cupo Max பிராண்ட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டர்லேயுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேட் வந்து 3 ரோஸுக்குமே வந்துடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கு, ப்ராப்பரான ஷேப்லேயே அது வந்து போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த காரில் நம்ம எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்தோன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ எதுக்கு அந்த கேமராஸ் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இதில் வந்து நம்ம 9 inch ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளப்பங்கோட வேரியன்ட். இந்த ப்ளப்பங் வேரியன்ட் சிஸ்டம் வித் 360 கேமரா. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ராப்பராக அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகக்கூடிய கேன்வஸ் இன்டர்ஃபேஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த காரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இதோட ப்ராப்பர் பேனலிங். ஸோ ஒரு பேனல் வந்து க்ளீனாக இருக்கணும். எந்த காருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணாலுமே சரி அந்த காரோட ஒரிஜினல் சாக்கெட் மெத்தடில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்கார்பியோ என்னுக்கு வந்து அதுக்குண்டான பேனல். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அதோட சாக்கெட்டோட இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு அதில் ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுவுமே ஃபுல் ஒர்க்கிங் மோடில் இருக்குது. ஸோ இது ப்ளப்பங்க். இதில் வந்து டச் இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இது போக ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஸோ செப்பரேட்டாகவே வந்துடும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனு. இதில் நம்ம 360 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 360 கேமராவோட வியூஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ காரோட சென்டர் பேர்ட் வியூவில் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரண்ட் வியூ, ஒரு ரியர் வியூ, இல்லை நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் நம்ம டர்ன் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காரோட லெஃப்ட் சைட் போர்ஷனோ இல்லை நீங்கள் ரைட் சைட் இண்டிகேட்டர் போடும்போது ரைட் சைட் போர்ஷனோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ சைமல்டேனியஸாக நம்ம வந்து 2 சைட் வியூ பார்க்கணும், இல்லை வந்து ரியரோட ஃபுல் ஆங்கிள் வியூ, இல்லை டாப்போட ஃபுல் ஆங்கிள் வியூ, இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 360 கேமரா இருக்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு கார்ஸில்
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்மளோட பார்க்கிங்காக இருக்கட்டும், ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கன்ஜஸ்டட் ரோட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த 360 டிகிரி பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அது டாப் வியூவில் நம்ம காரோட ஃபுல் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த சிஸ்டம், கேமரா, பேனல், இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு வாங்க நான் சொல்கிறேன். இந்த காரில் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த டோட்டல் சிஸ்டம் பேனல் காஸ்ட் வந்து வித் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷன் கேலிப்ரேஷனோட சேர்த்து 30,000 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இது மட்டும் இல்லை, இஃப் இட்ஸ் நார்மல் ஒரு சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் ப்ரொவைட் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா ஒரு 8.5 12.5 இந்த மாதிரியான பட்ஜெட்லையும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். பட் இவங்க கேட்ட இந்த மாடலுக்காக இந்த ப்ரைஸிங் வந்திருக்கு. இல்லை ஒரு 360 டிகிரி நம்ம வேற ஒரு ஆண்ட்ராய்டில் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20,000 ரேஞ்ச்லேயே நம்மளால் போட முடியும். ஸோ உங்கள் பட்ஜெட் என்ன, உங்களோட பிராண்ட் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் we are here to help. ஓகே, இப்போ இந்த காரோட கம்ப்ளீட் ஒர்க் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த காரோட ஓனர் இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த காரோட ஒர்க் பற்றி கேட்கலாம். ஸ்டே டியூன். ஓகே, இப்போ இந்த காரோட ஓனர் நரேந்தர் ப்ரோ வந்திருக்காங்க பரமனையில் இருந்து. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குட். ஓகே, நீங்கள் உங்களோட Z4 வேரியண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த பீரியடில் இருந்து ஆர்டர் கொடுத்தீங்க, சீட் கவர்ஸ்க்கு எல்லா அக்சசரிஸுமே சொன்னீங்க. இன்றைக்கி இந்த காரோட ஃபுல் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கார் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் இவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், புக் பண்ணும்போதே ஃபோன் பண்ணிட்டேன். இந்த கார் எடுக்கலாமா, இந்த எக்ஸப்டிங்ஸ் பண்ண முடியுமா. இவர் நல்லா கைட் பண்ணார், எனக்கு எல்லாமே டீட்டெயில்ஸும் கொடுத்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் புக்கிங்கும் பண்ணேன். கார் வந்த அப்புறம் நான் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட தான் கொண்டு வந்து எல்லாம் பண்ணேன். எல்லாம் கேட்டதுக்கு எனக்கு எல்லாம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. 2 டேஸ் கழிச்சு வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா சீட் கவர்ஸ் போகிறதுக்கு 2 நாள் ஆகும்னாங்க. பட் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இப்போது பார்த்தோன்னே ஃபுல்லாக லுக்காக இருக்குது. நியர்பை ஹவுஸும் நிறையா இருக்குது. பட் ஆல்ரெடி பழைய வெஹிக்கிள் எனக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே பேர் சொல்ல விரும்பல எந்த இதுன்ட்டு, பெருசு தான். பட் இருந்தாலும் சரி, இங்கே வந்தால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. அவங்க யூடியூப்ஸை நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதை பார்த்து ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். ரியலி சாட்டிஸ்ஃபைடு. நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஹாப்பி தானே சார்? ஹாப்பி தான். ஓகே, வெறும் நம்மளோட இன்னைக்கு பண்ண ஒர்க் மட்டும் இல்லை, ஒரு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் என்னவா இருந்தாலுமே சரி, we are here to help. ஸோ அந்த ஒரு அஷூரன்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக உங்கள் வீடியோஸ் பார்த்ததுனால தான் நான் பார்த்துட்டு சரி சாட்டிஸ்ஃபைடாக தான் இங்கே வந்தேன். இல்லைனா நியர்பை இருக்குது நான் போயிருக்கலாம். சரி, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, நீங்கள் சொல்கிற வீடியோ எனக்கெல்லாம் பிடிச்சிருந்தது, எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அதனால் அதை நம்பி வந்தேன் நான். ரைட், ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ நரேந்தர் சார் அவங்களோட காரை வந்து இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணதில் we are so much happy. ஸோ இவங்களோட கார் ஸ்கார்பியோ Z4 மாடலோ இல்லை அதுக்கு அடுத்த மாடலோ என்ன ஆக்சசரிஸ் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அது எந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக இருந்தாலும், எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அதோட ப்ரைஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ வரும்ன்றது டெஃபினட்டாக நான் உங்களுக்கு தரேன். ஸோ வேறு ஏதாவது கார்ஸை பற்றி நம்ம ஆக்சசரிஸ் ப்ரொவைட் பண்ணணும், வீடியோஸ் போடணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சார் எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா? பாய். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். லவ் யூ.